பேக் டு சேனல். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பிளாக்ஸ் ஃப்ரூட்ஸ் தான் விளாட போகிறோம். இப்போ நான் என்ன லெவல்னு பாருங்கள் நீங்கள். நான் இப்போ என்ன லெவல்னு நான் சொல்ல மாட்டேன், ஓகேங்களா கைஸ்? நான் உள்ளே போகும்போது பார்த்துக்கோங்க, ஓகே? ஆக்சுவலி கைஸ் என்னால் சாரி கைஸ், ஆக்சுவலி என்னென்னா இது என் அக்கௌண்ட் கிடையாது. இது என்னோடய பிரதரோட அக்கௌண்ட். என் அக்கௌண்ட் இந்த ஃபோன் வழியாக உள்ளே போக முடியல. என் ஃபோன் வழியாக தான் போக முடியுது, என்னன்னே தெரில. ஓகே கைஸ், நான் பைரட்ஸ் தான், மெரன்ஸ் கிடையாது, ஓகேங்களா கைஸ்? உள்ளே போகலாம். ஓகே கைஸ், இது என்னோடய பிரதரோட அக்கௌண்ட் தான். ஓகே, இப்போது கைஸ் இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இங்கே பாருங்கள் என்ன லெவல்னு சொன்னேன். இங்கே பாருங்கள் என்ன லெவல்னு, லெவல் 1300. நான் கிடையாது, என் லெவல் 1215 சம்திங், மறந்துட்டேன் கைஸ். ஓகே, ஃப்ரூட் ரோல் பண்ணலாம் நம்ம. கைஸ் எவனும் பிவிபி வரா கைஸ், இன்னைக்கு பார்த்துடலாம் அவனை. கைஸ் ரொம்ப அடிக்கிறா கைஸ், ஓடிடு. நம்ம பார்த்தீங்கன்னா ஷார்க்மேன் கத்தை தான் வச்சுருவோம். ஐயோ கைஸ் ரொம்ப ஓரம் பண்ணுறா கைஸ், வாங்க வந்துடலாம். ஐயோ இதில் வச்சுக்கூடாது, வாங்க சேஃப் ஜோனுக்குள்ளே போயிடலாம். சேஃப் ஜோனுக்குள்ளே போனான்னு இருக்குன்னு சொல்லுவீங்க, பரவாயில்ல இருங்க, ரோல் பண்ணுவோம். கைஸ் இருங்க கைஸ், ஒரு நிமிஷம். ஸோ ஆடு என்ன எக்யூப் பண்ணிக்கலாம், ஃப்ளெயில் எக்யூப் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ளெயில் எக்யூப் சரியான கைஸ். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, ரேஸ் ரோல் பண்ணலாம். அது முன்னாடி இந்த ரேஸ் ஸ்கில் போட்டுக்கிட்டு ரோல் பண்ணால் தான் நல்ல ஃபுட்டாக இருக்குது கைஸ். ஓகே, இன்றைக்கி நம்மளுக்கு என்ன லக்கு வந்துடும் பார்ப்போமா? வாங்க கைஸ் பார்த்துடலாம். ட்ரேட் காய்ஸ் பார்த்தீங்கன்னா என்கிட்ட கண்ட்ரோல் இருக்குது. கண்ட்ரோல் ஸ்பைடர் வச்சுருக்கான். என்ன ஃபுட் கிடச்சிருக்குன்னு பார்க்கலாமா? ஸ்பின். சூப்பர் காய்ஸ், ஸ்பின் ஃபுட் கிடச்சிருக்கு. ஓகே என் பிரதர் ஹியூமன் வித் ரிவ்யூ பண்ணியிருக்கான், மிங்க் வித் ரிவ்யூ பண்ணியிருக்கான். I can trade after 2 hours. ஓகே காய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒன்று பண்ண போகிறோம். பார்த்தீங்கன்னா நீங்கள் இதடா இப்படிலாமா நீ பண்ணுவேன் அப்படின்னு கேட்பீங்க. என்ன பண்ண போகிறேன்னா, போயிட்டு
ஓகே போட்டுட்டு ஏன்னா போட்டுது ஓகே ஜியோலஸ் கிவ் குட் ஃபுட்டுன்ட்டு இப்போ தான்டா ஃபுட் ரோல் பண்ண எப்படா இது பண்ணுவேன்னு கேட்டிங்கன்னா நான் பண்ணுறத பார்த்து கண்ட்ரோல் அன்ஸ்டோர் பண்ணிக்கிட்டு ரோல் பண்ணுற மாதிரி ஆக்ஷன் பண்ணிட்டு இங்கே வந்து நின்று கண்ட்ரோலை காட்ட வேண்டியதான். பார்த்தீங்களா கைஸ் கண்ட்ரோல் ஃபுட் இருக்குன்ட்ட. ஓ மை காட். ஓகே இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஸ்டோர் பண்ண போகிறோம். ஓகே போகலாமா? ஏன்டா 1300 லெவலில் இருந்துட்டு இவன் வந்து கேட்குறீங்களா? பாருங்க வந்து சும்மா எனக்கு ஒரு ஒரு இன்ஃபிஷன் எனக்கு ஒரு பாக்ஸ் தம்பி இந்த மாதிரிலாம் நீங்கள் யாரே ஸ்வீட் ஃப்ரூட் இருந்தால் சாப்பிடுங்க. ஆனால் உடனே ஒன்று நல்ல ஃப்ரூட் தாங்க கைஸ். ஆனால் மார்ச்செரி எவ்வளோ போட்டுக்கோங்க நானே நினைச்சிட்டு ஃப்ரூட் சேஞ்ச் இந்த மொக்கை இப்போ பாருங்கள் இது வந்து 350 மார்ச்செரி கொண்டு போனோம். யாராச்சும் ஸ்பிரிட் ஃப்ரூட் வச்சுருந்தீங்கன்னா சாப்பிடுங்க. லெவலுக்கு எனக்கு சூப்பராக இருக்கும் கைஸ். அப்புறம் இப்போ பாருங்கள் இது பாருங்க கைஸ் இந்த டேக்ஸ்லாம் வச்சு லெவலில் பண்ணுறதுக்கு செம்மையாக இருக்கும். இந்த டேக் கொஞ்சம் பாருங்களேன். பாருங்க இப்படி இருக்குண்ணே. இனிமேலும் இந்த ஃப்ரூட் சாப்பிடாம இருக்குங்களா கைஸ்? உடனே சாப்பிடுங்க கைஸ். செம்ம ஃப்ரூட் கைஸ். என்கிட்ட இருந்தால் சாப்பிடுங்க. ஓகே என்னடா அவனுக்கு இந்த ப்ளஸ் மார்க் கார்டுன்னு கேட்குறீங்களா? அது ஒன்றும் இல்லை கைஸ். இங்கே சைடில் இருக்குல்ல நான் கென்ஹாய் போட்டிருக்கும் போது அது கீழே ஒன்று இருக்குல்ல கைஸ். இது பாருங்க அது கீழே இது இருக்குல்ல. இப்போ கிளிக் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். அது இதை கொடுக்கறதுக்கு பதிலாக அது உள்ளே போய் கொடுத்துக்கலாம். ஆனால் அதுக்கு இதுவே கொடுத்துருக்கலாம். ஓகே கைஸ் பறக்க விட மாட்டியா? ஷார்க்மேன் கத்தி வச்சுட்டு என்கிட்ட வரும் கைஸ். யாராச்சும் நினச்சி அது வாட்டர் குங்ஃபூ நினச்சிக்காது. ஏன் ஷார்க்மேன் கத்தி தான். அவனோ ப்ளீஸ் ரைடுன்னு கேட்டான். அது தான் வந்துட்டு கைஸ். நானே ஃபஸ்ட்டில் இருந்துமா கைஸ் நடந்துச்சு. என்னன்னா எங்கள் அண்ணனோடைய நான் 200 லெவல் அதிகமாக இருந்தேன் கைஸ். ஒரு நாள் விட்டு போனேன்னா 300 லெவல் ஏறிட்டா கைஸ். அப்புறம் தான் கைஸ் நான் பயங்கரமாக லெவலப் பண்ண ஆரம்பித்தேன். அப்போ கூட உள்ளேயே ஐயோ கைஸ் நான் ஹாண்டட் ஷிப் கைஸ். அதே மாதிரி இங்கே வந்துட்டு தெரியாமல். சரி பரவாயில்ல விடுவாங்க போகலாம். இங்கே பாருங்க கைஸ் மிங்க் V4ல் என்னடா இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆர்டர் கைஸ். ஆக்சுவலி இப்போது நீங்கள் வந்து போயிட்டு இப்போது ஆர்டர்ஸ் பணம் இருக்கா அப்படின்ட்டு ஃப்ளாஷ் டப் கிளிச் யூஸ் பண்ணி உள்ளே போயிட்டு அடிச்சிங்கன்னா கூட உங்களுக்கு ஒன்றும் ஏறாது ஓகேங்களா? அப்போ பாருங்கள் இப்போ நான் உள்ளே போகிறேன். உள்ளே போய் நான் கொஞ்சம் நிறைய அடிச்சுட்டு வரேன். ஒன்றுமே ஏறாது. ஏன் தெரியுமா? நம்ம வந்து அவனுங்க கூட இருந்தோம்னு வச்சுக்கோங்கள அப்போ தான் நம்மளால் பண்ண முடியும். ஐயோ வயசு வர மாட்டேங்குது வயசுங்க. ஐயோ கொடுக்காதே.
கொஞ்சம் மொக்கையாக தான் அடிக்கிறானுங்க, அதுக்குள்ளே போயிடலாம். சொன்ன போ 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 உன்னால் முடியும் போக மாட்டேங்கிறா. என்ன உனக்கு டிபி முடியல கைஸ், பண்ண முடியல கைஸ். சரி கைஸ் வாங்க கைஸ் போயிடலாம். இப்போ நான் ஃப்ளாஷ் டாப் கிளிச் எங்கேயாச்சும் யூஸ் பண்ணேன்னா டெக்னிக் சொல்கிறேன் கைஸ். இங்கே வருவேன். இங்கே பாருங்க கைஸ், ஆரம் போட்டு காட்டுறேன். இங்கே பாருங்கள், இந்த இடத்துல பாருங்கள், இந்த இடத்துல ஒன்று இருக்குல்ல, இதை டபுள் டேப் பண்ணிக்கோங்க. இதை டபுள் டேப் பண்ணிங்கன்னா ஒன்றால் ஃப்ளாஷ் டாப் யூஸ் பண்ணி ஈஸியாக உள்ளே போக முடியும். ஓகேங்களா கைஸ்? நான் காம்பேட்டுன்னு காட்டுது. எனக்கு திரும்பி போகிறானுங்க கைஸ். நம்மளுக்கு அதனால கசின்ஸ் போல கைஸ். என் கசின் பார்த்தீங்கன்னா லெவல் 1700. ஓகேங்களா? யாருக்காச்சும் ஆனிமே கேரக்டர்ஸ் யூடியூப் சேனல் ஒருத்தன் வச்சுருக்காள்ல, அவன் யூடியூப் சேனல் யாராச்சும் பார்ப்பீங்கன்னா சொல்லுங்கள் கைஸ், கமெண்ட்டில் போடுங்க. ஐ எம் த ஃபேன் ஆஃப் ஆனிமே கேரக்டர்ஸ்ன்னு போடுங்க, நான் வந்துட்டு சொல்கிறேன். ஓகேங்களா கைஸ்? ஐயோ கைஸ், எப்படி உள்ளே போகணுன்னு தெரில கைஸ். அவனை அதுக்குள்ளே பண்ணி முடிச்சிட்டானுங்க. கைஸ் ஃப்ளேம் போட்டு வச்சுருக்கான். நம்ம தெரியா ஏறுமா என்னன்ட்டு இருக்கான்னு பார்ப்போமா? ஃப்ளேம் இல்லை கைஸ். இருக்குது கைஸ். ஃபால்கன் கிராவிட்டி ரிவருக்கு பற்றி தெரிஞ்சுருந்தீங்கன்னா ஒரு லைக்கு ஷேர் இப்படி போட்டு விட்ருங்க. ட்ராப் பண்ணிட்டான். பம்போலையோ யாருக்காச்சும் வேணும்னா சொல்லுங்கள். ஏன்டா மண்டை கசாயோ, நீ ஃப்ளேம் ஃபூட்டிடே இந்த மாதிரிலாம் அப்படின்னு கேட்பீங்க. ஆனால் பரவாயில்ல, சும்மா ஒரு பெர்மெலாம் கிடையாது கைஸ். சும்மா எப்போ பார்த்தாலும் வரும்போது கிளிச் பண்ணி பார்ப்பேன், கிடைக்குமான்ட்டு. இப்போ கூட ட்ரை பண்ணி பார்ப்போமா? இது மாதிரி கைஸ் ஒரு சில டைம் கிளிச் ஆகும். போயிட்டு நல்லா கீழே போய்க்கோங்க. கீழே போயிட்டு என்ன ஃப்ரூட் வேணுமோ எடுத்துக்கோங்க. எனக்கு கிச்சுனியா வேணும். கிச்சுனியா பிடிச்ச ஃப்ரூட்டு. ட்ராகன் கூட முக்கியம் தான் இருக்கும், ஆனால் என் அண்ணனுக்கு பிடிச்சது ட்ராகன் தான். பாருங்கள் இப்படி காட்டுமா? ஒரு சில டைம் கிளிச் ஆகி ட்ராகன் ஈஸ்ட் ஆர் வெஸ்டர்ன் காமிச்சிடும். பாருங்கள், இந்த மாதிரி காமிக்காமல் ஒரு சில டைம் அப்படி காமிச்சிடும். நாங்கள் டான்ஸ் பண்ணிட்டு நடிக்கலாம். டான் இருக்கான். வாங்க கைஸ், இவனை கொடுத்து அடிச்சிடும். கைஸ் எவ்வளோ பவுண்டின்னு கேட்குறீங்களா? எனக்கு வந்து அது பேர் என்ன 2.5 மில்லியன் பவுண்டி கைஸ். அதுக்கு மேலே அதுக்கு மேலே ஆக்க முடியல கைஸ். அதான் கைஸ் பிரச்சனை, ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதுக்கு மேலே ஆக்கிறதுக்கு. ஸ்பிரிட்ஸில் போட்டுருக்கலாமா? பாருங்க கைஸ், நான் ஏன் தெரியுமா இந்த ஸ்பிரிட்ஸ் சாப்பிடுறேன் அவங்கள்ட்ட இருந்தால். பாருங்க ஸ்பிரிட்ஸில் போட்டோன்னு வச்சுக்கேன், அது அவனுக்கு செகண்ட் லைஃபே வர வச்சு. ஏன்டா திடீர்னு கைஸ் என் பிரதர் வந்துட்டான் கைஸ். இங்கே பாருங்க, ஏன் பண்ணுறேன் சும்மா. இங்கே பாருங்க கைஸ், ரோல் பண்ணேன் ஸ்பின்ஷாட் கிடச்சிச்சு. உண்மையாடா, அதனால தான் காசு குறைஞ்சிருக்கு பார். 3 லேக் இருந்துச்சுல. பாருங்க கைஸ், என் அண்ணன் அடிக்கிறாங்க. கமெண்ட் சொல்லுங்க. ஐயோ கைஸ் ரொம்ப அடிக்கிறான். ஆமாம் கைஸ் பார்த்துருங்க. பாருங்க கைஸ், அந்த செகண்ட் லைஃப் வந்துடுச்சு. பாருங்க கைஸ் எவ்வளோ டேமேஜ் இருக்கும். இதனாலே சாப்பிடுங்க கைஸ். நீங்கள் ஐயோ இதுவே ரொம்ப ஸ்லாட் பேக் பண்ணி தராடே கைஸ். பாருங்க கைஸ், பாருங்க வந்து கத்திட்டு இருக்கான். டேமேஜ் ஃபைல் மிஸ் பண்ணி கைஸ் பாருங்க மிஸ் ஆயிடுச்சது. ஓகே அப்போ டேமேஜ் பண்ணி என் அக்கௌண்ட் வரவே மாட்டேங்குது. ஏன்னா தெரிய மாட்டேங்குது. ஏன்னா
use this phone which is previously used tablet or device guys பாருங்க guys ஃபயர் டேமேஜ் எடுத்துட்டே இருக்கும் லென்ஸ் ஆஃப் ஃபோன் சீக்கிரமா guys பார்த்தீங்கன்னா எங்கள் அண்ணனுக்கு ஃபோனில் விளையாட வராது guys அவனுக்கு வந்து லேப்டாப்பில் தான் விளையாட வரும் இதில் நம்ம ஆக்சுவலி லாங் ப்ரெஸ் பண்ண முடியும் லாங் ப்ரெஸ் பண்ண ரொம்ப தூரம் போகும் ஷேர் காய்ஸ் ஆனால் பரவாயில்ல நான் தானே அடித்தேன் டக்குன்னு போ நீ தான் அடித்தேன்னா அது நான் என்ன பண்ணுவேன் பவுண்டி லாஸ் பண்ணுறேன் சரி அப்புறம் என்ன அடித்து பவுண்டி அடிச்சுக்கோ அதான் 78 எனக்கு அதான் தெரியாது நான் போய் உன்னோடல 5000 பவுண்டி லாஸ் பண்ணிட்டு ஓகே நீ என்ன ஒரு வாட்டி சாடிச்சாவே 5000 பவுண்டி போகும் அதான் நான் இப்போ என்ன என்னோட ஸ்பிரிட் தான் ஆனால் இப்போ ஃபோனில் விளையாட போகுது கைஸ் எங்கள் அண்ணன் ஃபஸ்ட் டைம் ஃபோனில் விளையாட போகிறான் ஃபஸ்ட் டைம்லாம் இல்லை 300 லெவல் வரைக்கும் அவன் ஃபோனில் தான் விளையாண்டுருந்தான் அப்புறம் தான் சேஞ்ச் பண்ணான் 5 டேமேஜ் பண்ண எடுத்துகிட்டு இருக்கு அதனால நிற்கும்னு நினைக்கிறேன் அவன் கைஸ் பாருங்க கைஸ் இவன் ஃபோனில் விளையாடவே வராது பாருங்கள் 6 கூட போகிறான் விளையாண்டுருக்கான் நீ போட்டு கொடுக்கணும்லாடி கைஸ் பாருங்க கைஸ் அவனோட அக்கௌண்ட்டில் வந்து நான் போட்டு விடுவேன்றான் அப்போ என் அக்கௌண்ட்லேருந்து இன்னும் நான் தப்பாக பண்ண போகிறேன் ஓகே எண்ட்ஸ் ஆஃப் டைம் இன்ஸ்டிங்டோ அங்கே இருக்கும் காம்போ we need to put a காம்போன்னு சொல்கிற ஒரு ஆட்டோக்கு பட மாட்டேங்குது கைஸ் இந்த 12 வாட்டர் பஞ்ச் போட காய்ஸ் பார்த்தீங்கன்னா நானும் என்னோட ஃபோன்லேருந்து வரேன் ஓகே ஏன் காய்ஸ் நிஞ்சா பிளேட்லாம் போடுறா நிஞ்சா பிளேட் காய்ஸ் அவன் ஸ்பைடர் ஃபுட் வச்சுருக்கானே ஆனால் எனக்கு தெரியாது இது தெரியல காய்ஸ் பார்த்தீங்கன்னா ரோப்ளாக்ஸில் ஒரு 3 என்டர்டெய்னிங் கேம்ஸ் சொல்கிறேன் பிளாக்ஸ் ஃப்ரூட்ஸ் டெட் ரெயில்ஸ் அப்புறம் காட் டைக்கூன் இது விளையாடுங்க கைஸ் நல்லா இருக்கும் காட் டைக்கூன் கூட அந்த இல்லை கைஸ் காட் டைக்கூன் நல்லா இருக்கும் செகண்ட் லீஃபா ஃபஸ்ட் லீஃபா கைஸ் பார்த்தீங்கன்னா எங்கள் அண்ணன் இப்போ தூத்துருவான் நான் வந்து நீ எப்படி கெத்துக்காது நீங்கள் வந்து பாருங்க என்ன ஃப்ரூட் வச்சுருக்கேன்னு சொன்னியா கைஸ் நான் வந்து ஷேடோ ஃப்ரூட் வச்சுருந்தேன் புத கைஸ் சர்வர் ஃபுல்லாக இருக்கான் அதனால் கைஸ் நான் வந்து புத்தா ஃபுட் வச்சுருந்தேன் கைஸ் ரோல் பண்ணேன் ஜுவலர்ஸ்க்கு வந்து என்னாச்சு தெரியுமா ரோல் பண்ணேன்னா கிடச்சிச்சு அப்போ நான் ரொம்ப வச்சுருந்தேன்னா அது என்ன சொன்னான் புத்தா சாப்பிட்டே நல்லா இருக்கும் அது பெஸ்ட்டு ஃபார் லெவலிங் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான் நான் சரி இந்த கேமை டெவலப் பண்ணுறது தானே அப்படின்ட்டு நானும் ஈட் பண்ணேன் கைஸ் ஒரு செகண்ட் லீஃப் இது 3 பாயிண்ட்ரா காட்டுதா பாரு ஓகே காய்ஸ் நம்ம போய் டைமண்டில் அடிக்கதான் அவனை எப்பயே சாடிச்சிட்டேன் சரி இந்த ஒரு புத்தா பையன் இருக்கா அவனை போய் நம்ம இதுக்கு இல்லைண்ணா சரி நான் இருக்க சார் வெயிட் பண்ணாங்க புத்தா மட்டும் சாகடிச்சிட்டோம் கைஸ் இந்த ஸ்பிரிட் ஃப்ரூட் புத்தாவே சாகடிக்க பார்க்குறீங்களா 8 பேர் நம்ப மாட்டீங்கன்னு தெரியும் 8 பேர் தான் இருக்கானுங்க லேப்டாப்பில் வரியா லேப்டாப் எப்போ உங்க பாருங்க கைஸ் ராபிட் வித்திரி வச்சிருக்கேன்னா எவ்வளோ ஸ்பீடாக போகுது எல்லாத்தையும் சொல்லிட்டு என் பேரில் ஓகே எண்ட்ஸ் ஆஃப் டைம் மூஞ்சிலே போடலாமா மூஞ்சிலே இந்தாடா வச்சுக்கூடா அவ்வளோதான் நான் ஏய் என்ன 2 புத்தா இதெல்லாம் ரொம்ப சீட்டிங் கைஸ் பாருங்க கைஸ் அண்ணன் தம்பி வந்து எப்படி கூட்டமாக அடிக்கிறாங்க அப்புறம் கைஸ் நான் சொல்ல மாட்டேன் புத்தா வச்சு வரும்போது டைட்டில் ஸ்பெஷாலிஸ்ட் இருக்கான் அவன் தொத்திட்டே வரா டேய் கைஸ் நான் ஒன்றே அடிக்க வரலடா ஏன்டா டைட்டில் ஸ்பெஷாலிஸ்ட் இருக்கால கைஸ் நான் இப்போ ஒரு பிளேட் ஃபுட்டு இது என்ன ரோல் பண்ணேன் கைஸ் அதை அப்படியே வச்சுருந்தேன் கையில் எடுத்துக்கிட்டு டைட்டில் ஸ்பெஷாலிஸ்ட் கிட்ட பேசும்போது டப்புன்னு அக்செப்ட் மேலே தானே இருக்கும் அதை கிளிக் பண்ணலான்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணால் பிளேடு ஃப்ரூட்டை கிளிக் பண்ணி ஈட் கொடுத்துட்டேன் கைஸ்
ரொம்ப கடுப்பாயிடுச்சு கைஸ். அப்போ மன உளைச்சல் கத்திட்டே வராடா. இன்வைட் பண்ணுறவா, இன்வைட் பண்ணுறேன். அப்படிலாம் நானும் வர மாட்டான். சாகரிச்சு தான் வருவேன். பாருங்க என் அண்ணன் ரொம்ப ஓரம்தான். ஏய் அவன் என்னோட புத்தா, நீ ஏன் சாகடிக்கிற? என்னடா அவனுக்குலாம் இல்லை கைஸ். இப்போ நான் என்ன ஃபுட் வச்சுருக்கேன்னா, இப்போ நான் ஃபீனிக்ஸ் ஃபுட் வச்சுருக்கேன். இங்கே டீரக்ஸ் வந்துருக்கான். ஏய் ஃபீனிக்ஸ் என்னடா பண்ணுறேன்? ஃபீனிக்ஸ் டீரக்ஸ் பையன் நடந்து போயிட்டுருக்கான். ஏய் டீரக்ஸ் ஏன்டா என்பிசியா? கைஸ் எது என்பிசினே தெரிய மாட்டேங்குது. ஏய் எங்கடா அவன்? குஷ் குஷ். கைஸ் எங்கே புத்தானே தெரில. நானும் இங்கே இங்கேயோ அடிச்சுட்டு இருக்கேன். எங்கடா இருக்கான்? இன்சிங் போட்டு பார்க்குறேன். கைஸ் அவன் தான் நினைக்கிறேன். சொல்கிறேன். ஆமாம் கைஸ் இவன் தான். ஆமாம் கைஸ் தான். கைஸ் நான் ஒரு இது சொல்கிறேன் கைஸ். எவனா ஏதாச்சும் கோடு சொன்னான்னு வச்சுக்கோங்க, இந்த கோடு போடுங்க செம்ம ஃப்ரூட்டாக கிடைக்கும் அப்படின்னு நான் சொன்னான்னு வச்சுக்கோங்க கைஸ். நீங்கள் எந்த கோடு போடாதீங்க கைஸ். கோடு போட்டாலே 0 மொக்க ஃப்ரூட்டாக தருவா. அதனால அதனால நான் உங்களுக்கு ஒரு கோடு சொல்கிறேன் கைஸ், அதை போடுங்க. என்ன கோடுனா பாங்கா என்ப யாரில் ஜுஜுபோ டிவி பார்ப்பீங்களோ அவங்களுக்கு சொல்கிறேன். யாரெல்லாம் ஏன் அவங்களுக்கு சொல்லியா மற்றவங்களுக்கு சொல்லி சரி சொல்கிறது என்னன்னா, ஐயோ பாங்கா சாங்கே யாரெல்லாம் யாருக்கையாச்சும் ட்ராகன் கைஸ், யாருக்கிட்டேயாச்சும் ட்ராகன் ஹார்ட் இல்லைன்னா கூட பரவாயில்ல கைஸ். நான் ஒரு டெக்னிக் சொல்கிறேன். இப்போ வந்து கைஸ் கேட்குதா கைஸ்? ஓகே கைஸ், ஐ வில் கீப் ரெக்கார்டிங். ஒரு நிமிஷம் கைஸ், ஒரே நிமிஷம் கைஸ். இப்போ நான் போயிட்டு ரோப்ளக்ஸ் டெலிட் பண்ணிடுறேன் கைஸ். எங்கள் அம்மா திட்டுவாங்க. இப்போ என்ன கைஸ், இப்போ